ஓம் நம சிவாய. சிவார்ப்பணம் பண்ணவங்களுக்கு தோஷங்களோ சாபங்களோ கிடையாது. பஞ்சபூதங்களால் ஆசிரியப்பட்ட இந்த உலகத்தின் சாபத்தை நீக்குவாய், சாவையும் தடுப்பாய், சிவத்தை காண்பாய். ஓம் நம சிவாய. திரு நாகராஜா கோயில் பக்தர்களுக்காக கடவுள் என்ன கோயிலுக்குள்ளே கொண்டு வரும்போது என்னுடைய பக்தர்களை நீ காசாகவும் ஓட்டாகவும் பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, என்னிடம் பணமும் இருக்கக்கூடாது, சவமும் இருக்கக்கூடாது, பொய்யும் இருக்கக்கூடாது, பொறாமையும் இருக்கக்கூடாது, ஆணவத்தால் யாரையும் தொடக்கூடாது, அன்பால் யாரையும் ஏமாற்றக்கூடாது கூடாது. அதுபோல ஆணவத்தால் எந்த நாய் மாதிரி எந்த பெண்ணுக்கு பின்னாடியும் நீ போகக்கூடாது. உனக்கான வாழ்க்கையை அமைத்து தரும்போது மற்றவர்கள் அந்த வாழ்க்கையை வஞ்சித்தால் அந்த வஞ்சகம் அவர்களுக்கே என்று என்னை அதிலிருந்து விடுவித்தார்கள் கண்மணியை. ஓம் நம சிவாய நாமத்தின் பொருள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். ஓம் நம சிவாய. என்ற பொருளுக்கு அம்மா பூமா தேவி. அகம்பாவம் கொண்ட அரக்கனை பாதாளத்தில் விடுபவள். நாமம் என்ன நாமம் உச்சரித்தாலும் தீய குணங்களை விட்டு வெளியே வா. சிவையா, நீ எதுவாக ஆசைப்படுகிறாயோ அதுபடியே உனக்கு நான் வழிகாணிக்கிறேன். யமனுக்கு சொந்தமானால் நீ சாபத்தை சுமப்பாய், சிவனுக்கு சொந்தமானால் மரணத்திலிருந்து விடுபடுவாய் என்று சாகா வரம் தந்தார்கள். சாபத்தை தீர்த்து அடிபட்ட தீக்குச்சி எப்பவுமே காலுக்கு கீழே தான். அகம்பாவம் கொண்ட அரக்கனும் அதுபோல் காலுக்கு கீழே வருவான் என்று நீ அணையாத அகல் விளக்காக இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார்கள். அதில் அன்னை ஆதிபராசக்தியின் அருளை பெற்று பத்திரகாளியின் 10 அம்சத்திலும் பொருந்தியதால் இருளை மாற்றினாய் சிவமாக என்று மரணத்திலிருந்து விடுவித்தார்கள் சாகா வரம் தந்து. ஓம் நம சிவாய என்றால் பொறாமை என்கின்ற நரகக்கடலும் பொறுமையாக மாறும் சிவமாக. ஓம் நம சிவாய.